என் நண்பரே, நேரம் மணலைப் போல நம் கைகளிலிருந்து நழுவிச் செல்கிறது. இன்றிலிருந்து சரியாக 365 நாட்கள் கழித்து மே 2027இல் நீங்கள் கண்ணாடி முன் நின்று உங்களுக்குள் 2 விஷயங்களில் ஏதேனும் ஒன்றை கூறுவீர்கள். ஒன்று, நான் இன்னொரு வருடத்தை வீணாக்கிவிட்டேன் என்று சொல்வீர்கள். அல்லது உலகமே பார்த்து, நாம் வாழ்நாளெல்லாம் செய்ய முடியாததை இவர் ஒரே வருடத்தில் செய்து காட்டிவிட்டார் என்று சொல்லும் அளவுக்கு ஒரு மனிதராக நீங்கள் மாறியிருப்பீர்கள். தேர்வு முழுமையாக உங்களுடையது. நான் நெப்போலியன் ஹில் என் வாழ்நாளில் 20 வருடங்களை செலவழித்து உலகின் 500க்கும் மேற்பட்ட மாபெரும் பணக்காரர்கள் மற்றும் வெற்றிகரமான மனிதர்களை, மில்லியனர்கள் மற்றும் பில்லியனர்களை ஆழமாக படித்து கற்றுக்கொண்ட அந்த இறுதி உண்மையை இன்று உங்களுக்கு சொல்லப் போகிறேன். எனவே நீங்கள் உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால், உங்கள் இரத்தத்தில் ஒரு நெருப்பை உணர்ந்தால், இந்த வீடியோவை இப்போது இடைநிறுத்த வேண்டாம். ஏனென்றால் அடுத்த சில நிமிடங்களில் உங்கள் முழு தலைவிதியையும் உங்கள் முழு எதிர்காலத்தையும் மாற்றியமைக்கக்கூடிய காலம் சோதித்த ஃபார்முலாவை நான் உங்களுக்கு வழங்கப் போகிறேன். என் வாழ்வில் மிகவும் வேதனையான ஒரு விஷயத்தை நான் கவனித்திருக்கிறேன். பெரும்பாலான மக்கள் தங்கள் மரணத்தை நெருங்கும்போது அவர்கள் நோய்களால் அல்ல, மாறாக தங்கள் நிறைவேறாத கனவுகளின் சுமையால் தான் இறக்கிறார்கள். அவர்கள் வாழ்நாளெல்லாம் இதையே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் அந்த ரிஸ்க் எடுத்திருக்கலாம், சரியான நேரத்தில் தொடங்கி இருக்கலாம், என்னிடம் அதிக நேரமோ அல்லது வளங்களோ இருந்திருக்கலாம். ஆனால் உண்மை என்ன? உண்மை என்னவென்றால், என் நண்பரே, இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் நேரம் சமமாகவே இருந்தது. தாமஸ் எடிசனுக்கும் ஒரு நாளில் 24 மணி நேரம்தான் இருந்தது. ஒரு சாதாரண மனிதனுக்கும் 24 மணி நேரம்தான் உள்ளது. வளங்களுக்கு எப்போதுமே பஞ்சமில்லை. தட்டுப்பாடு இருந்தது ஒரு வலுவான முடிவின் டிசிஷன் குறைபாடு மட்டுமே. எஃகு மன்னன் ஸ்டீல் கிங் ஆண்ட்ரூ கார்னகி ஒருமுறை என்னை மிக அருகில் பார்த்து சொன்னார், நெப்போலியன், ஒரு நாள் ஒரு கணத்தில் உறுதியான முடிவை எடுப்பவர்களுக்காக மட்டுமே வரலாற்று புத்தகங்கள் எழுதப்படுகின்றன. அதன் பிறகு புயலோ சூறாவளியோ வந்தாலும் அவர்கள் ஒருபோதும் திரும்பி பார்ப்பதில்லை. இன்று நான் உங்கள் கண்களை பார்த்து கேட்கிறேன், அந்த முடிவை எடுக்க நீங்கள் தயாரா? ஆமென்றால் இந்த வீடியோ உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையப் போகிறது. ஆனால் நான் உங்களை எச்சரிக்க விரும்புகிறேன். நான் சொல்லப்போவது எந்த ஒரு புத்தக அறிவோ அல்லது மோட்டிவேஷனல் தியரியோ அல்ல. ஹென்றி ஃபோர்டை பில்லியனராக்கிய, தாமஸ் எடிசனை நூற்றாண்டின் மாபெரும் மேதையாக மாற்றிய, ஜான் டி ராக்பெல்லரை உலகின் மிகப்பெரிய பணக்காரராக மாற்றிய சரியான வரைபடம் இதுதான். ஒரு நிமிடம் காத்திருங்கள். நீங்கள் நேர்மறை சிந்தனை சேனலுக்கு வருவது இதுவே முதல் முறை என்றால் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் இங்கு வெற்று உந்துதலையோ அல்லது பொய்யான கனவுகளையோ விற்பதில்லை. இதிகாச நாயகர்களை, லெஜெண்ட்ஸை உருவாக்கும் சரியான தத்துவத்தையும் வரைபடத்தையும் இங்கு நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். எனவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு வரலாற்று மாற்றத்தை நீங்கள் தீவிரமாக விரும்பினால் இப்போதே கீழே சென்று சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐகானையும் அழுத்துங்கள். இந்த பயணத்திற்கு நீங்கள் உண்மையிலேயே தயாராக இருந்தால் கமெண்டில் முழு நம்பிக்கையுடன் அறிவியுங்கள், 2027 இஸ் மைன். ஏனென்றால் தங்கள் இலக்குகளை பிரபஞ்சத்தின் முன் வெளிப்படையாக அறிவிப்பவர்கள்தான் அவற்றை அடைவதற்கான தைரியத்தை கொண்டிருக்கிறார்கள். முதல் உண்மை: உண்மையான செல்வம் உங்கள் மனதில் உள்ளது, வங்கி கணக்கில் இல்லை. த மைண்ட் இஸ் த மாஸ்டர். என் நண்பரே, ஒரு பணக்காரனுக்கும் ஏழைக்கும் உள்ள சிந்தனையில் மிகப்பெரிய வித்தியாசம் என்ன என்று நான் ஆண்ட்ரூ கார்னகியிடம் கேட்டபோது அவர் மிக எளிமையாக கூறினார், நெப்போலியன் ஏழ்மையான மனநிலை கொண்டவன் பணத்தை மட்டுமே எண்ணி அதை சேமிக்க நினைக்கிறான். ஆனால் பணக்கார மனநிலை கொண்டவன் யோசனைகளை எண்ணி அவற்றை நனவாக்க நினைக்கிறான். இதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். இன்று உங்கள் வங்கிக் கணக்கில் எவ்வளவு பணம் இருக்கிறதோ அல்லது இல்லையோ, அது உங்கள் பழைய எண்ணங்களின் விளைவு மட்டுமே. உண்மையான செல்வம் உங்கள் மனதில் உள்ளது, உங்கள் எண்ணங்களில் உள்ளது, உங்கள் நம்பிக்கைகளில் உள்ளது. தாமஸ் எடிசன் 10,000 முறை தோற்றார். மக்கள் அவரை பைத்தியம் என்று அழைக்கத் தொடங்கினார். ஆனால் அவர் ஒருபோதும் தோற்கவில்லை. ஏன்? ஏனென்றால் அவருடைய ஆழ்மனதில், சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. என்னால் இதை செய்ய முடியும். நான் சரியான வழியை கண்டுபிடிக்க வேண்டும். அவர் மின்விளக்கை கண்டுபிடித்த போது
உலகம் முழுவதிலும் இருந்து இருள் விலகியது. உங்கள் மனம் மிகவும் வளமான ஒரு தோட்டத்தை போன்றது. வெற்றி, நேர்மறை எண்ணங்கள் மற்றும் பெரிய கனவுகளின் விதைகளை நீங்கள் தினமும் அதில் விதைத்தால் அங்கிருந்து வெற்றியின் பயிர் வளரும். ஆனால் நீங்கள் அந்த தோட்டத்தை அப்படியே காலியாக விட்டுவிட்டால் உலகத்தின் பயம், சந்தேகம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற களைகள் அங்கு தானாகவே வளரும். 2027இல் நீங்கள் சிறந்த 1% மக்களின் ஒருவராக வர விரும்பினால் முதலில் உங்கள் மனதின் நிரலாக்கத்தை, புரோகிராமிங்கை மாற்றுங்கள். தினமும் காலையில் எழுந்து கண்ணாடியின் முன் நின்று உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளுங்கள், நான் செல்வந்தனாகவும் வெற்றியாளனாகவும் இருப்பதற்காகவே பிறந்திருக்கிறேன். வறுமை என் தலைவிதி அல்ல, வெற்றி என் பிறப்புரிமை. இதை தொடர்ந்து 30 நாட்கள் செய்யுங்கள். உங்கள் உலகம் எப்படி மாயாஜாலமாக மாறத் தொடங்குகிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள். இரண்டாவது உண்மை, மாஸ்டர் மைண்ட் தத்துவம், த பவர் ஆஃப் த மாஸ்டர் மைண்ட். இப்போது நான் உங்களுக்கு மற்றொரு சக்தி வாய்ந்த ரகசியத்தை சொல்கிறேன். நான் படித்த மாபெரும் தலைவர்கள் அனைவருக்கும் ஒரு விஷயம் பொதுவாக இருந்தது, அவர்களின் மாஸ்டர் மைண்ட் குழு. இந்த மாஸ்டர் மைண்ட் என்றால் என்ன? இது முற்றிலும் ஒரே இலக்கிற்காக அர்ப்பணிக்கப்பட்ட, ஒருவரை ஒருவர் உயர்த்தும், ஒருவரை ஒருவர் ஆதரிக்கும், ஒருவருக்கொருவர் உள்ள பலவீனங்களை ஈடு செய்யும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களை கொண்ட குழுவாகும். என் திங்க் அண்ட் க்ரோ ரிச் புத்தகத்தில் நான் எழுதியிருக்கிறேன், 2 மனங்கள் இணக்கமாக ஒன்றாக வேலை செய்யும்போது மூன்றாவதாக ஒரு கண்ணுக்கு தெரியாத மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த மனம் உருவாகிறது. இதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தனியாக நடந்தால் நிச்சயமாக வேகமாக நடக்க முடியும். ஆனால் சரியான மனிதர்களுடன் நடந்தால் உங்களால் பல மைல்கள் தூரம் செல்ல முடியும். ஹென்றி ஃபோர்ட் முறையான பொறியியல் படிப்பை எப்போதுமே படித்ததில்லை. ஆனால் அவரிடம் உலகின் தலைசிறந்த பொறியாளர்களைக் கொண்ட ஒரு மாஸ்டர் மைண்ட் இருந்தது. உங்கள் பெரிய கனவுகளை பார்த்து சிரிப்பவர்கள், உங்களை சோர்வடையச் செய்பவர்கள், தாங்களே ஒரு சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அவர்களுடன் நீங்கள் இன்னும் உங்கள் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருந்தால், என் நண்பரே, நீங்கள் அந்தச் சீற்றிலிருந்து ஒருபோதும் வெளியே வர முடியாது. You become the average of the 5 people you spend the most time with. நீங்கள் அதிக நேரம் செலவிடும் 5 நபர்களின் சராசரியாகவே நீங்களும் மாறுவீர்கள். எனவே 2027இல் நீங்கள் அசாதாரணமானவராக மாற விரும்பினால் இன்றி உங்கள் நண்பர்கள் வட்டத்தை மேம்படுத்துங்கள். புத்தகங்களை படியுங்கள், பாட்காஸ்டுகளை கேளுங்கள், மாபெரும் மனிதர்களின் வாழ்க்கை வரலாறுகளை படியுங்கள். நான் இளமையாக இருந்தபோது என்னிடம் பணமோ பட்டமோ தொடர்புகளோ இல்லை. ஆனால் என் நெஞ்சில் ஒரு நெருப்பு இருந்தது. உலகின் பணக்காரர்களை பேட்டி காணும் வாய்ப்பை ஆண்ட்ரூ கார்னகி எனக்கு வழங்கினார். ஆனால் இதற்கு நான் 20 வருடங்கள் சம்பளம் இல்லாமல் வேலை செய்ய வேண்டியிருந்தது. நான் ஒரு நொடி கூட யோசிக்காமல், எஸ் சார், ஐ எம் இன் என்று கூறினேன். அந்த 20 வருட கடின உழைப்பின் விளைவுதான் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றிய எனது புத்தகம். உங்கள் நாளைய தினத்தை சிறப்பானதாக மாற்றுவதற்கு இன்று உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை தியாகம் செய்ய நீங்கள் தயாரா? மூன்றாவது உண்மை, ஒரு உறுதியான முக்கிய இலக்கு, த டெஃபினைட் சீஃப் எய்ம். தெளிவான இலக்கு இல்லாத மனிதன் ரேடார் இல்லாத கப்பலை போன்றவன். கடல் அலைகளில் அலைந்து திரிந்து இறுதியில் ஏதேனும் ஒரு பாறையில் மோதி மூழ்கிவிடுவான். பெரும்பாலான மக்கள் தங்கள் வாழ்க்கையில் தோல்வியடைவதற்கு காரணம் அவர்கள் பெரிதாக சிந்தித்து அதை அடைய முடியாமல் போவதல்ல, மாறாக மிகச் சிறியதாக சிந்தித்து அதை அடைந்து விடுகிறார்கள். அல்லது அவர்களிடம் 100 வெவ்வேறு இலக்குகள் இருக்கின்றன, அதனால்தான் அவர்கள் தோல்வியடைகிறார்கள். இன்று ஒன்று செய்ய வேண்டும், நாளை வேறொன்று. ஆனால் வரலாறு படைக்கும் இதிகாச நாயகர்கள் வித்தியாசமானவர்கள். அவர்களுக்குள் ஒரு தீராத ஆவேசம், பர்னிங் அப்சஷன் இருக்கும். ரைட் சகோதரர்களுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் மட்டுமே இருந்தது, மனிதனை காற்றில் பறக்கச் செய்வது. அதற்காக தங்களின் முழு ஆற்றலையும் அந்த ஒரே புள்ளியில் குவித்தார்கள். பூதக்கண்ணாடி சூரியனின் கதிர்களை ஒரே இடத்தில் குவித்து எப்படி நெருப்பை உண்டாக்குமோ, அதே போல உங்கள் மனதுக்கு ஒரு டெஃபினிட் சீஃப் எய்ம், உறுதியான முக்கிய இலக்கு கிடைத்தால் அதனாலும் நெருப்பை உண்டாக்க முடியும். எனவே நான் உங்களிடம் கேட்கிறேன், உங்கள் முக்கிய இலக்கு என்ன? அது மங்கலாக இருக்கக்கூடாது. நான் பணக்காரனாக வேண்டும், இது ஒரு இலக்கு அல்ல.
நான் டிசம்பர் 31, 2027க்குள் எனது தொழிலில் இருந்து 50 லட்சம் ரூபாய் லாபத்தை உருவாக்குவேன். இதுதான் ஒரு இலக்கு. சரியான தேதி, சரியான தொகை மற்றும் சரியான திட்டம். இதை ஒரு காகிதத்தில் எழுதி ஒரு நாளைக்கு குறைந்தது 2 முறையாவது முழு உணர்வுடன் படியுங்கள். இது கண்டிப்பாக நடக்கும் என்று உங்கள் ஆழ்மனதை நம்ப வையுங்கள். 4வது உண்மை, அசைக்க முடியாத நம்பிக்கை. த மேஜிக் ஆஃப் அப்சல்யூட் ஃபெய்த். ஃபெய்த், அதாவது முழுமையான நம்பிக்கை. நம்பிக்கை இல்லாமல் உங்கள் திறன்களில் 1% கூட உங்களால் பயன்படுத்த முடியாது. பயத்தின் மிகப்பெரிய எதிரி நம்பிக்கைதான். ஹென்றி ஃபோர்டிடம் V8 இன்ஜினை பற்றி கேட்டு அதை உருவாக்க முடியும் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று நான் கேட்டபோது அவர் கூறினார், நெப்போலியன், என்னிடம் எந்த ஆதாரமும் இல்லை, என் நம்பிக்கை மட்டுமே இருந்தது. நீங்கள் ஏதேனும் ஒரு பெரிய காரியத்தை செய்ய புறப்படும் போது உலகம் உங்களிடம் ஆதாரம் கேட்கிறது. நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதற்கு உங்களிடம் எந்த ஆதாரமும் இருக்காது. அந்த நேரத்தில் உங்கள் நம்பிக்கை மட்டுமே உங்களுக்கு கேடயமாக அமையும். அமெரிக்கா இருக்கிறது என்பதை நிரூபிக்க கொலம்பஸிடம் கூகுள் மேப் எதுவும் இல்லை. ஆனால் அவருடைய நம்பிக்கைதான் அவரை புயல்களுடன் போராடி அங்கு கொண்டு சென்றது. 2027இல் நீங்கள் ஆட்சி செய்ய விரும்பினால் உங்கள் மீதும் அதுபோன்ற ஒரு குருட்டு நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். முழு உலகமும் உங்களை பைத்தியம் என்று அழைத்தாலும், உங்கள் சொந்தங்களே உங்களை சந்தேகித்தாலும் நீங்கள் உறுதியாக நிற்க வேண்டும். இந்த நம்பிக்கை ஓரிரவில் வந்துவிடாது. இதற்கு நீங்கள் தினமும் சுய உறுதிமொழிகளை சொல்ல வேண்டும். நீங்கள் எங்கு செல்ல விரும்புகிறீர்களோ அந்த இடத்தில் உங்களை நீங்களே தினமும் காட்சிப்படுத்தி பார்க்க வேண்டும். உங்கள் ஆன்மாவை நம்பிக்கையால் நிரப்பும்போது உலகத்தின் எந்த பயமும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. 5வது உண்மை, விடாமுயற்சி மற்றும் ஒருபோதும் விட்டுக் கொடுக்காமை. பெர்சிஸ்டன்ஸ், தி அல்டிமேட் கீ. இப்போது நான் எனது வாழ்நாள் முழுவதும் செய்த ஆராய்ச்சியின் மிகப்பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த ரகசியத்தை சொல்கிறேன். விடாமுயற்சி. தோல்வியடைந்த திறமைசாலிகளால் உலகம் நிறைந்துள்ளது. இன்றும் வறுமையில் வாடும் அறிவாளிகள் மற்றும் உயர்கல்வி கற்றவர்களால் உலகம் நிறைந்துள்ளது. ஒரு வெற்றியாளனை உலகின் மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துவது அவனது ஒருபோதும் விட்டுக் கொடுக்காத மனப்பான்மை, நெவர் அப் ஆட்டிடியூட் மட்டுமே. ஆப்ரஹாம் லிங்கனின் வாழ்க்கையை பாருங்கள். 22 வயதில் தொழிலில் தோல்வி, 23 வயதில் தேர்தலில் தோல்வி, 26 வயதில் அவருடைய வருங்கால மனைவியின் மரணம், 27 வயதில் நரம்பு தளர்ச்சி, நர்வஸ் பிரேக் டவுன், 34, 39, 45 மற்றும் 47 வயதில் தொடர்ந்து தேர்தலில் தோல்வியடைந்தார். இத்தனை தோல்விகளுக்கு பிறகு எந்த ஒரு சாதாரண மனிதனும் சுக்குநூறாக உடைந்திருப்பான். ஆனால் லிங்கனுக்குள் ஒரு நெருப்பு இருந்தது, ஒரு பிடிவாதம் இருந்தது. அவர் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கவில்லை. இறுதியாக 51 வயதில் அவர் அமெரிக்காவின் தலைச்சிறந்த ஜனாதிபதியானார். என் நண்பரே, இந்த பயணத்தில் நீங்கள் எத்தனை முறை கீழே விழுவீர்கள் என்பது கேள்வியல்ல. கீழே விழுந்த பிறகும் ஒவ்வொரு முறையும் எழும் தைரியம் உங்களுக்கு இருக்கிறதா என்பதே கேள்வி. திறமை சோர்வடைந்து தூங்கும்போது, பாதையின் சிரமங்களை பார்த்து புத்திசாலித்தனம் தோற்றுப் போகும்போது ஒரே ஒரு விஷயம்தான் வெல்லும். அதுதான் விடாமுயற்சி. முடிப்பதற்கு முன் கடைசியாக ஒரு விஷயத்தை நேரடியாக உங்கள் இதயத்திற்கு கொண்டு செல்ல விரும்புகிறேன். நீங்கள் யாராக இருந்தாலும், இன்று எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், உங்களால் அதைவிட ஆயிரக்கணக்கான மடங்காக சாதிக்க முடியும். மலைகளையே அசைக்கக்கூடிய உறங்கும் சக்தி உங்களுக்குள் இருக்கிறது. ஆனால் நீங்கள் முடிவெடுக்கும் போது மட்டுமே இந்த சக்தி வெளிப்படும். உங்கள் பயத்தின் கண்களை பார்த்து இனிமேல் இல்லை, நாட் எனிமோர் என்று நீங்கள் கூறும்போதுதான். 2027 என்பது வெறும் கேலண்டர் வருடம் அல்ல. இது உங்களின் மறுபிறப்பு ஆண்டாக இருக்கலாம். இது உங்களின் உருமாற்றத்தின் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆண்டாக இருக்கலாம். ஆனால் இன்று, இப்போது, இந்த கணத்தில் நீங்கள் ஒரு உறுதிமொழி, கமிட்மெண்ட் எடுத்தால் மட்டுமே. நாளை என்பது ஒருபோதும் வராது. தள்ளி போடுதல், புரோகாஸ்டினேஷன் என்பது கனவுகளின் மிகப்பெரிய கொலையாளி. எனவே இன்றே தொடங்குங்கள். உங்கள் அடிகள் சிறியதாக இருந்தாலும், அது சரியாக பெர்ஃபெக்டாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. உங்களுக்கு நீங்களே சத்தியம் செய்து கொள்ளுங்கள். நான் என் முழு திறனையும் வெளிப்படுத்துவேன். இந்த உலகிற்கு சாத்தியமற்றது என்று எதுவும் இல்லை என்பதை காட்டுவேன். உறுதிப்பாடு வலுவாக இருக்கும்போது பிரபஞ்சத்தின் அனைத்து வழிகளும் தானாகவே திறக்கப்படும். இந்த பயணத்தை தொடங்க நீங்கள் உண்மையிலேயே தயாராக இருந்தால் இப்போது இந்த 3 காரியங்களை செய்யுங்கள். நேர்மறை சிந்தனை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தவும். இந்த ஆற்றல் இன்னும் பலரை சென்றடைய
இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். கமெண்ட் பகுதிக்குச் சென்று உலகத்தின் முன் அறிவியுங்கள். 2027 இஸ் மை இயர். மேலும் உங்கள் மாஸ்டர் மைண்ட் குழுவின் ஒரு பகுதியாக நீங்கள் மாற்ற விரும்பும் உங்கள் சிறப்பு நண்பர்களிடம் இந்த வீடியோவை பகிருங்கள். ஏனென்றால் வெற்றி என்பது தனிமையான பயணம் அல்ல, அது ஒன்றாக சேர்ந்து சிகரத்தை அடைவதன் பெயராகும். இப்போது எழுங்கள், தொடங்குங்கள், உங்கள் கனவுகளை வெல்லுங்கள். நெப்போலியன் ஹில் ஆகிய நான் இந்த பயணத்தின் ஒவ்வொரு அடியிலும் உங்களுடன் இருக்கிறேன். உங்கள் பொன்னான எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது.